எல்லாருடைய வாழ்க்கையிலையும் என்ன வருதுங்க? பிரச்சனைகளும் போராட்டங்களும் குறைவுகளும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. பிசாசின் தாக்குதல் வருது, மனுஷர்களால் வருகிற சண்டைகள் வருது. இப்படி பல காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்படி பல காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் வர்றதுக்கு காரணம் என்ன? அது வரும்போது நம்மளால் சில சமயம் ஜெயிக்க முடியுது, சில சமயம் ஜெயிக்க முடியறதில்ல. அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, நாம் இயேசு மாதிரி டீல் பண்ணலைங்க. என்ன பண்ணலை? இயேசுவை போல அந்த பிரச்சனையவோ அல்லது போராட்டங்களையோ நாம் பார்க்கலை. அப்படி நாம் பார்க்காததுனால தான் நம்ம வாழ்க்கையில் என்ன வருதுங்க? வாழ்நாளெல்லாம் நம்ம ஒன்று மாற்றி ஒன்று வருது, அதுக்காக ஜெபம் பண்ணுறோம். ஜெபம் பண்ணி அதிலிருந்து விடுதலை ஆகிறோம். அடுத்தது இன்னொன்று வருது. சில சமயம் ஒன்றா கூட்டமாக கூட வந்துடுது. நரி மாதிரி. நரியெல்லாம் என்ன பண்ணுங்க? அது கூட்டமாக வரும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி அசுத்த ஆவிகளின் தாக்குதல்கள் அல்லது பிரச்சனைகள் என்ன வருதுங்க? அப்படியே கூட்டமாக கூட வந்துடுது. ஒரே நேரத்தில் 5-6 பிரச்சனை வந்துடுது. அப்படியெல்லாம் நம்ம வருகிற போது நம்மளால் என்ன பண்ண முடியறதில்லைங்க. அதையெல்லாம் நம்மளால் மேற்கொள்ள முடியாமல் நம்ம திக்கி திணறி வேறு வழியும் இல்லாமல், ஆண்டவரே நீங்கள் தான் அப்படின்னு சரணாகதி அடைஞ்சு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அவர்கிட்ட நம்ம கெஞ்சி கூத்தாடி எப்படியோ ஒன்று அந்த சூழ்நிலைகள், அந்த பிரச்சனைகள், அந்த போராட்டங்களிலிருந்து நாம் என்ன பண்ணுறோம்? ஒன்றொன்றாய் மேற்கொண்டு நாம் எல்லா சூழ்நிலைகளில் இருந்தும் நாம் எப்படி வர்றோம்? அதிலிருந்து வெளியில் வர ஆரம்பிக்கிறோம். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, திரும்பவும் சில பிரச்சனைகள் வந்து நம்மளை தாக்குது. ஆனா இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா, நாம இயேசு வாழ்க்கையை எப்படி பார்த்தாரோ, சூழ்நிலையை எப்படி பார்த்தாரோ, மனிதர்களை எப்படி பார்த்தாரோ, பிசாசை எப்படி பார்த்தாரோ, உலகத்தை எப்படி பார்த்தாரோ, அப்படி பார்க்கக்கூடிய பார்வை நமக்கு இல்லாததுனால தான் நாம் என்ன பண்ணுறோம்? வாழ்க்கையில் பல தடவை நாம் தோத்துக்கிட்டே இருக்கிறோம். அல்லது நாம் உபத்திரவத்தின் வழியாக கடந்து போய் நாம் என்ன பண்ணுறோம்? கண்ணீரின் பாதையில் உருவ நடந்து அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கில் உருவ நடந்து நாம் என்ன பண்ணிக்கொள்கிறோம்? அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை கழிப்பாக மாற்றுகிறோம். இதுதான் வாழ்நாளெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. நமக்கு தேவை என்ன அப்படின்னா, இயேசு பார்த்த பார்வை நமக்கு வேண்டும். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், இயேசு பார்த்த பார்வை நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. சரி, இப்போ இயேசு உயிரோட இருக்கிறாரா, செத்து போயிட்டாரா? சொல்லுங்களேன். இயேசு இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். அவர் எங்கே இருக்கிறார்? எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு மிகவும் பெரியவரே. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு மிகவும் பெரியவரே. அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். ஹல்லேலூயா. அப்போ இயேசு எங்க இருக்கிறாரு? எனக்குள்ளதான் இருக்கிறாரு. எனக்குள்ள இருக்கிற இயேசு கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிறாரா, கண்ணை திறந்துட்டு இருக்கிறாரா? எனக்குள்ள இருக்கிற இயேசு குழந்தை இயேசுவா, இல்ல வாலிபராகிய இயேசுவா? எனக்குள்ள இருக்கிற இயேசு அந்த 33.5 வயதுல இந்த உலகத்துல எனக்காக ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தி இந்த உலகத்தை விட்டு அவர் பரமேறி போனாரே, அந்த இயேசுவா இல்ல கிழமை இயேசுவா? எனக்குள்ள என்றென்றைக்கும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய அந்த இயேசு கிறிஸ்து தான் என்ன பண்றாருங்க? எனக்குள்ள ஜெயிக்கிறார். அவர் தூங்குகிறது இல்லை. இஸ்ரவேலை காக்கிறவர் என்ன பண்றது இல்ல? தூங்குறதும் இல்லை, உறங்கிறதும் இல்லை. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குகிறதும் இல்லை, உறங்குகிறதும் இல்லை. ஹல்லேலூயா. அப்போ இஸ்ரவேலை காக்கிற தேவன் என்ன பண்றது இல்ல? தூங்காமலும் உறங்காமலும் யாரைத்தான் பார்த்துட்டு இருக்கிறாரு? என்னத்தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. என்ன மட்டுமே அவர் பார்த்துட்டு இருக்கல, எனக்குள்ள இருந்து என் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன செய்து கொண்டிருக்கிறார்? எனக்குள்ள, சொல்லுங்க பார்க்கலாம், எனக்குள்ள இருந்து என் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா.
அதனாலதான் எசேக்கியா நான் அழகா ஒரு பாட்டு எழுதினாரு. நான் பார்த்தால் நீர் பார்க்கிறீர், நான் சிரித்தால் நீர் சிரிக்கிறீர், நான் பார்த்தால் நீர் பார்க்கிறீர், நான் நடந்தால் நீர் நடக்கிறீர். தேவாவியே என்னுள் வாழ்பவரே, தேவாவியே என்னில் வாழ்பவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் என்ன செய்யறாருங்க? எனக்குள்ள இருந்து என்ன பண்றாருங்க? என் மூலமாகத்தான் பார்க்கிறார். அல்லேலூயா. அப்போ என் மூலமா ஆண்டவர் பார்க்கிறார் இல்லையா? என் மூலமா ஆண்டவர் பார்க்கும்போது அவர் என்ன செய்யறாருங்க? அவர் என் சூழ்நிலைகளை பார்க்கிறார். அல்லேலூயா. என்ன செய்யறாருங்க? என் சூழ்நிலைகளை பார்க்கிறார். அவர் என் சூழ்நிலையை மட்டும் பார்க்கறதில்ல, என் பிரச்சனைகளை பார்க்கிறார். என்னை சுற்றிலும் இருக்கக்கூடிய மனிதர்களை பார்க்கிறாரு. எனக்கு விரோதமாய் துர்ச்சன பிரவாகம் எனக்கு விரோதமாய் வந்ததுன்னு சொல்லி தாவீது சொல்ற மாதிரி துர்ச்சன பிரவாகம் உங்களுக்கு விரோதமா வந்தாலும் அப்போ என்ன பண்றாருங்க? அவர் உங்களை பார்த்துக்கிட்டே, உங்களுக்குள்ள இருந்து அவங்கள பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. அல்லேலூயா. வியாதி வருதா, அவர் உங்க உடம்ப அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். ஹல்லேலூயா. போராட்டங்கள் வருதா, அவர் உங்கள் போராட்டங்களை பார்க்கிறார். உங்களுக்கு வேலை இல்லையா, அதை அவர் பார்க்கிறார். உங்க கையில பணம் இல்லையா, அதை அவர் பார்க்கிறார். பிள்ளைகள் சரியா படிக்கலையா, அதை அவர் பார்க்கிறார். உங்களுக்குள்ள இருந்து நீங்க பார்க்க தவறினதை கூட அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். ஹல்லேலூயா. பல சமயங்கள்ல நாம பார்க்க தவறின காரியங்களை கூட அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. வெறும் இந்த கண்ணால பார்க்கக்கூடிய காரியங்களை மட்டும் அவர் பார்க்கறது இல்ல. என்ன பண்றது இல்ல? நம்ம கண்ணுக்கு ஒரு மனுஷன் எதிரில் வந்தா தெரியும், ஆனா அந்த மனுஷனே ஆவி ரூபத்துல வந்தா நமக்கு தெரியுமா? சொல்லுங்களேன். ஆவி ரூபத்தில் வந்தால் என்ன தெரியாது? அந்த மனுஷன் வர்றதே நம்ம கண்ணுக்கு தெரியாது. அது மாதிரி தான் அவருக்கு என்ன தெரியுங்க? ஆனால் ஒரு மனிதன் ஆவி ரூபத்தில் வந்தாலும் சரி, அசுத்த ஆவிகள் வந்தாலும் சரி, எல்லாவற்றையும் இயேசு எனக்குள்ளாக இருந்து அவர் என் கண்கள் மூலமாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். ஹல்லேலூயா. என் கண்ணு மூலமா ஆண்டவர் என்ன பார்க்கிறாரு? ஆவி மண்டலத்தை பார்க்கிறார். ஆவி மண்டலத்தில் இருக்கக்கூடிய அசுத்த ஆவிகளை பார்க்கிறார். பிசாசு எனக்கு எதிராக அவன் என்ன திட்டங்களை போட்டு வைத்திருக்கிறான் என்பதை அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு விரோதமா மனுஷங்க என்ன பண்றாங்கிறத பார்த்து கொண்டுதான் இருக்காங்க. சீரிய ராஜாவுடைய அரண்மனையில அவங்க என்ன திட்டம் போட்டாலும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருங்க? தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் அதை வெளிப்படுத்தினார். அது கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அப்ப எனக்குள்ள இருக்கக்கூடிய கிறிஸ்து, எனக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியானவர் என்ன செய்யறாரு? எனக்குள்ள இருந்து மனுஷீக ஆவிகளுடைய எனக்கு எதிரான திட்டங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல ஆவி மண்டலத்துல பிசாசினுடைய எல்லா காரியங்களையும் அவர் என்ன பண்ணிட்டு தான் இருக்கிறாருங்க? எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். அப்போ அவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். எல்லாவற்றையும் எதற்காக பார்க்கிறார் அப்படின்னா, என் கண்ணுக்கு தெரிஞ்சது, என் மாம்ச கண்ணுக்கு தெரிஞ்சது, என் மாம்ச கண்ணுக்கு தெரியாதது, இது எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அவருக்கு என்ன தெரியுமோ, அவர் எதை பார்க்கிறாரோ, பார்க்கிறவைகளை மேற்கொள்ளுகிறதற்கு அவரே அதை மேற்கொள்ளுவது இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? என்ன பார்க்கிறாரோ, அவர் என்ன பார்க்கிறாரோ, எனக்கு எதிரான யுத்தங்களையும் போராட்டங்களையும் வியாதிகளையும் இப்படி என்ன வந்தாலும் அவர் எனக்கு தெரியாது. அது வருதுன்னு எனக்கு தெரியாது, வர்றதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. ஆனா அது வருதுன்னு நான் தெரியாமல் இருக்கும்போதே அவர் எனக்கு எதிரான எல்லாவற்றையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. ஆனா பார்க்கிற தேவன் அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரே ஒழிய அவர் அதை மேற்கொள்ளுவது இல்லை. ஹல்லேலூயா.
ஏன் மேற்கொள்றது இல்லை அப்படின்னா, அந்த அதிகாரத்தை எனக்கு கொடுக்கறதுக்கு தான் அவர் என்ன செய்துட்டாரு, அவர் மரித்து, இயேசு கிறிஸ்து மரித்து அவர் ரத்தம் சிந்தி அவர் அடக்கம் பண்ணப்பட்ட பின்பு 3ஆம் நாள்ல அவர் உயிரோடு கூட எழுந்தார் இல்லையா? அப்படி எழுந்த தேவன் என்னையும் அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களில் உட்காரவும் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னையும் அவர் என்ன பண்ணி இருக்கிறாருங்க, அவர் உயிரோடே கூட எழுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம முதல்ல எப்படி இருந்தோம், நம்ம பாவத்தில் மரித்தவர்களாய் இருந்தோம். எப்படி இருந்தோம்? ஆவி மனிதன் பாவத்தில் மரித்து போய் ஜீவனை இழந்து போய் இருந்தான். நம்ம மரித்தவர்களாய் இருந்தோம். எபேசியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். எபேசியர் 2:1. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா. நாம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்? நாம கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி, நாம புறஜாதி மார்க்கத்தில் பிறந்திருந்தாலும் சரி, நாம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படித்தான் இருந்தோம்? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்தோம். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி இருந்தோம்? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை அவர் உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்னை உயிர்ப்பித்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணத்தின் மூலமாக என்னை உயிர்ப்பித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 2வது வசனம். பாருங்க, அவைகளில் நீங்கள் எப்படி இருந்தீங்க முற்காலத்திலே. எந்த காலத்துல? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி காலத்துல. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி வரையிலும் அவைகளில், எவைகளில்? அக்கிரமங்களில், பாவங்களில். இந்த அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும். எதுக்கு ஏற்றபடியாக இருந்தீங்க? உலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாக இருந்தீர்கள். ஹல்லேலூயா. எதுக்கு ஏற்றபடியாக இருந்தீங்க? உலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாக இருந்தீர்கள். அப்படின்னா உலகத்தார் என்ன செய்கிறாங்களோ அதையே நாமளும் செய்யறது. இதுக்கெல்லாம் நான் நிறைய பிரசங்கம் பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரியும். என்னதுங்க? உலகத்தார் எப்படி சிந்திக்கிறாங்களோ அப்படியே சிந்திக்கிறது. உலகத்தார் என்ன பேசுகிறாங்களோ அதையே நாமளும் பேசுறது. உலகத்தார் எப்படி நினைக்கிறாங்களோ எப்படி செய்யறாங்களோ அதையே நாமளும் செய்யறது. இப்படி உலகத்தாருக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். அதாவது நீங்கள் அக்கிரமங்களினாலும் பாவங்கள் முற்காலத்துல இந்த உலக வழக்கத்திற்கேற்றபடி தான் வாழ்ந்தீங்க. அதே மாதிரி கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில். யாரிடத்துல? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில். அப்படின்னா உங்களை சொல்லல, நமக்குள்ள கூட என்ன இருக்கலாம்? கீழ்ப்படியாமை இருக்கலாம். ஆனா நம்மளை சொல்லல. யார சொல்லுது? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள்னா ரட்சிக்கப்படாத பிள்ளைகள். ஏன்னா அவங்க ரட்சிப்பை இன்னும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. சுவிசேஷம் அவங்களுக்கு கடந்து போயும் அவங்க என்ன பண்ணல? அவங்க ரட்சிக்கப்படவே இல்லை. அப்போ அந்த ரட்சிக்கப்படாத கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற, என்ன கிரியை செய்கிறதுங்க? இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். ஹல்லேலூயா. எப்படி நடந்து கொண்டீர்கள்? ஆகாயத்து அதிகார பிரபு. யாருங்க? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்றான்? ஆகாயத்து அதிகார பிரபுவை பார்க்கல. அவன் கண்ணுக்கு தெரியாது. அவன் கண்ணுக்கு ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய பிசாசு, அவனுடைய சர்வ சேனைகள், இதெல்லாம் அவன் கண்ணுக்கு தெரியாது. நம்ம கண்ணுக்கு கூட தெரியல இல்லையா? அப்போ அவன் கண்ணுக்கு அது தெரியாது. அது தெரியாட்டாலும் அவன் இவன் மண்டைக்குள்ள பூந்து, இவனுடைய சிந்தனைக்குள்ள பூந்து அவன் என்ன பண்றான்? நீ குடி அப்படிங்கிறான். அப்ப அவன் என்ன பண்றான்? சொல்லுங்களேன். நீ விபச்சாரம் பண்ணு. அப்ப அவன் என்ன பண்றான்? நீ கொலை பண்ணு. அப்ப அவன் கொலை பண்றான். நீ பொய் பேசு, அடுத்தவனை ஏமாத்து, திருடு,
அப்போ இது மாதிரி எல்லா காரியங்களையும் அவன் என்ன செய்துகிட்டு இருந்தான், அந்த முன்னாடி காலத்தில் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுதும் கிரியை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா, நடந்து கொண்டீர்கள். அப்ப நம்மளும் கூட ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோம்? ஒருவேளை குடிகாரர்களாய் இருந்திருக்கலாம், பொய் பேசுகிறவர்களாய் இருந்திருக்கலாம், அல்லது விபச்சாரம் செய்கிறவர்களாய் இருந்திருக்கலாம், அல்லது வேறு விதமான பாவங்கள்ல வாழ்ந்து கொண்டிருந்தவர்களாய் இருந்திருக்கலாம். எப்படியோ ஒன்று நாம் என்ன செய்து கொண்டிருந்தோம்? நாம் ஏதோ ஒரு விதத்தில் சில பாவங்களிலோ பல பாவங்களினாலோ கட்டப்பட்டு பிசாசுக்கு சொந்தமானவர்களாக அவன் என்ன சொல்றானோ அந்த அடிமைத்தனத்தின்படி செயல்படுகிறவர்களாக ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நாம இருந்தோம். ஆனா 4ஆம் வசனத்துல வாசிங்க பார்க்கலாம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஒரு மனுஷன் எப்படியெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமாய் வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, பாவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த மனுஷனை அவர் என்ன பண்ணிட்டாரு? அவன் செய்த பாவங்களுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, ஆகாயத்து அதிகார பிரபுவினுடைய அந்த கட்டுக்குள்ள அவன் கட்டப்பட்டிருந்தான். இப்போ ஆண்டவர் என்ன செய்தாரு? அவன் அந்த பிசாசின் ஆவி சொல்ற வார்த்தையின்படி தான் கேட்டு நடந்துட்டு இருந்தான். இப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு? தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் எப்படி இருந்தாருங்க? இரக்கத்துல. அப்படியே ஐஸ்வர்யம்னா என்னதுங்க? மகா செழிப்பாய் இருக்கிறது இல்லையா? அப்ப அவருடைய இரக்கத்திற்கு அளவே இல்லை. ஹல்லேலூயா. மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். கரங்களை தட்டி, மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நல்லவர், வல்லவர், நல்லவர், சர்வ வல்லவர், இரக்கத்திற்கு இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை, இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், காலைதோறும் புதிதாயிருக்கும். ஹல்லேலூயா. தேவனோ இரக்கத்தில் எப்படி இருந்தாருங்க? ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த. அவர் என்ன பண்ணாருங்க? நம்ம மேல அன்பு வச்சாருங்க. ஹல்லேலூயா. என்ன வச்சாருங்க? அவர் நம்ம மேல அன்பு வச்சு தம்முடைய மிகுந்த அன்பினாலே. எதனால? தம்முடைய மிகுந்த அன்பினாலே 5ஆம் வசனத்துல அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த. எப்படி இருந்தோம் நம்ம? பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார பிரபுவனுடைய கட்டுக்குள்ள இருந்து அவன் என்ன சொல்றானோ அதை மட்டுமே செஞ்சிட்டு இருந்த நம்மளை, பாவம் பண்ணிட்டு இருந்த நம்மளை, அக்கிரமங்கள்ல மரித்தவர்களாய் இருந்த நம்மளை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா. என்ன பண்ணாரு? கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணி இருக்கிறாரு? நம்மளை கிறிஸ்துவுடனே கூட கிறிஸ்து மரித்தார். கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். அடக்கம் பண்ணப்பட்ட கிறிஸ்து என்ன பண்ணாருங்க? அவர் மீண்டும் பரிசுத்த ஆவியானவராலே அவர் உயிர்ப்பிக்கப்பட்டார். உயிர்த்தெழுந்து அவர் பரமேறி போனார் இல்லைங்களா? அந்த கிறிஸ்துவுடனே கூட நம்மையும் உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. எதனால ரட்சிக்கப்பட்டீங்க? சொல்லுங்களே. எதனால ரட்சிக்கப்பட்டீங்க? கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இப்போ வந்துடுறேன். நான் முதல்ல என்ன சொன்னேன்? நாம் எப்படி இருந்தோம்? நமக்கு முதல்ல பிசாசு என்ன சொல்கிறானோ அதுதான் தெரியும். உலகத்தின் அதிபதி உலகத்தில் சில ரூல்ஸை போட்டு வச்சிருக்கான்.
உலகத்து மனிதர்களுக்கு அவன் சில ரூல்ஸை போட்டு வச்சிருக்கான். எப்படி வேணாலும் வாழலாம்ங்கிற ரூல்ஸ். அல்லேலூயா. எப்படி வேணாலும் நீ இருக்கலாம், நீ என்ன பாவம் வேணாலும் பண்ணலாம், யாரை வேணாலும் நீ ஏமாத்தலாம், யாரை வேணாலும் நீ அடிச்சு பிடுங்கி சம்பாதிக்கலாம், நீ எப்படி வேணாலும் சுயநலமாய் ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நீ என்ன வேணா செய்யு அப்படிங்கிற பலவிதமான கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் உலகத்தின் எல்லா சந்தோஷங்களையும் பாவத்தின் எல்லா சந்தோஷங்களையும் அனுபவின்னு சொல்லிட்டு அவன் அனுபவி ராஜா அனுபவி அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணிட்டான், அவன் எல்லாத்தையும் அவன் ஏற்படுத்தி அவன் எல்லாவற்றையும் உண்டாக்கி வச்சான். ஆனால் அவன் மனிதர்களை கெடுத்து போட்டு அப்படி வச்சிருந்தான். முற்காலத்தில் அவனுக்கு அடிமையாக இருந்தப்போ அப்படி இருந்தோம், ஓகே. அப்போது நல்லா கவனிங்க, நான் என்ன சொன்னேன், என் கண்ணால் எனக்கு எதிராக வர்ற பாவ சோதனையை பார்க்க முடியலை. எப்போ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்னதுங்க, என்னால் அந்த பாவ சோதனையை பார்க்க முடியலை, அதை என்ன இருதயத்தில் என்னால் உணர முடியலை, என் சிந்தனைக்கு அது தெரியலை. அது இன்பமாக மட்டும்தான் தெரிஞ்சது, அந்த பாவத்தை பண்ணிடணும்னு மட்டும்தான் தெரிஞ்சது, அதில் சந்தோஷம் இருக்குதுங்கிறது மட்டும்தான் தெரிஞ்சது. எப்போ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி. அடுத்தது, நான் எப்படி வேணா சம்பாதிக்கலாம், இது மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் அதில் ஒன்றும் தப்பில்லையே, எல்லாரும் இப்படித்தானே இருக்கிறாங்க அப்படின்ட்டு நானே என்ன பண்ணிக்க வேண்டியதாக இருந்தது. அந்த பிசாசினுடைய அந்த கட்டுக்குள் வாழ வைத்து கொண்டு இருந்தது. அப்போ என்னால் சுயமாக சிந்திக்க முடியல. உலகம் போகிற போக்கில் நான் போயிட்டு போகிறேன்ட்டு என்ன பண்ணிட்டு இருந்தோம், நாம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம். கண்ணுக்கு தெரியாத அந்த அந்தகார ஆவிகளை, அந்த ஆவிகளின் உலகத்தை என்னால் பார்க்கவே முடியல. எப்போ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்னால் பார்க்கவே முடியல. அடுத்தது, மனுஷங்க எனக்கு பிரச்சனையை கொண்டு வந்தா எனக்கு என்னன்னு தெரிஞ்சது அப்படின்னா, மனுஷனாத்தான் நான் பார்த்தேன். என்னவா பார்த்தேன்? மனுஷனாத்தான் நான் பார்த்தேன். இவன் என்ன ஒரு அடி அடிச்சா நான் அவனை திருப்பி என்ன பண்ணிடணும், அவன் எழும்புறதுக்குள்ள அவனை 10 அடி அடிச்சிடணும். அப்படித்தான் எனக்கு தோணிச்சு. இல்லையா, அவன் இருக்கிற பக்கமே திரும்பி கூட பார்க்கக்கூடாது, அப்படித்தான் எனக்கு தோணிச்சு. அப்போ பழைய காலத்தில் நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி மனுஷன் எனக்கு ஆகாதவன் ஆக்கப்பட்டான். என்ன ஆக்கப்பட்டான்? ஆகாதவன் ஆக்கப்பட்டான். எல்லாருமே எனக்கு விரோதிகளாய்த்தான் தெரிந்தார்கள். அது மட்டும் இல்லை, அவங்களும் அசுத்த ஆவியினாலே பிடிக்கப்பட்டு என்ன பண்ணாங்க, எனக்கு விரோதமா ஏதாவது பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. எனக்கு விரோதமாக சோதனைகளையும் எனக்கு விரோதமாய் சண்டைகளையும் யுத்தங்களையும் கொண்டு வந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், தேவனுடைய அந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த என்ன அவர் கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். அப்படி நான் கிருபையினால நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். இப்போ ரட்சிக்கப்பட்டது என்ன ஆயிருச்சுங்க, என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா. என்ன திறக்கப்பட்டு விட்டது? சொல்லுங்களேன், நான் சொன்ன மாதிரி சொல்லுங்களேன். என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் என்ன பண்ணப்பட்டு விட்டது? திறக்கப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் கண் திறக்கப்பட்டவனாய் இருக்கிறேன். நான் கண் திறக்கப்பட்டவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ நான் எப்படி பார்க்கணும்? பழைய மனுஷன் மாதிரி பார்க்கணுமா, புது மனுஷன் மாதிரி பார்க்கணுமா? செத்த மனுஷன் மாதிரி பார்க்கணுமா? முதல்ல நான் எப்படி இருந்தேன்? பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் செத்த மனுஷனாக இருந்தேன். என்ன அவர் உயிர்ப்பித்தார் இல்லையா? அப்போ பழைய மனுஷனை போல செத்த மனுஷனை போல நான் பார்க்கணுமா, இல்லை உயிரோட இருக்கிற மனுஷனை போல பார்க்கணுமா? பணம் பார்க்குமா? சொல்லுங்களேன். பணம் என்ன பண்ணாது? பார்க்காது. இல்லை, பார்க்கவே பார்க்காது. ஹல்லேலூயா. பணத்தினால பார்க்க முடியாது. அப்படித்தான் என்னந்துங்க, என்னால் ஆவி மண்டலத்தையும் என்னால் பார்க்க முடியல, என்னை சுற்றில இருக்கக்கூடிய மனுஷங்களுடைய காரியங்களையும் பார்க்க முடியல. வியாதி வந்தால் ஏன் வருதுன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியலை. அதை எப்படி சுகமாக்கிக்கிறதுன்னு தெரியல. ஒரு பிரச்சனை போராட்டம் வருதா, அதுக்கு நான் என்ன செய்யணுங்கிறதும் தெரியல. அதுக்கு தான் அவங்களும் என்ன பண்ணுறாங்க, பரிகாரம் அது இதுன்னு பல காரியங்கள்
காரியங்களை செய்து பார்த்தா அதிலிருந்து விடுதலையாக முடியும்னு நினைக்கிறாங்க. ஆனா அதிலிருந்து அவங்களால என்ன பண்ண முடியறது இல்லைங்க, விடுதலையாக முடியறது இல்லை. மனுஷனுக்கு ஒன்று தெரியுங்க. என்ன தெரியும்னா, என் வாழ்க்கையில என் கண்ணுக்கு தெரியாத ஒன்று நடந்துகிட்டு இருக்கே, அதை நான் ஜெயிக்கணும்னா நான் என்ன பண்ணணும், ஏதோ எனக்கு மீறின ஒரு சக்தியின் இடத்தில் நான் கடந்து போக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒரு சக்தியின் இடத்தில், அது மந்திரமோ மாயமோ சாமியோ எப்படியோ ஒன்றினிடத்தில் கடந்து போகிறார்கள். அங்க கடந்து போனாலும் என்ன பண்ண முடியறதில்ல, அவங்களால அதுல மேற்கொள்ள முடிவதில்லை, ஜெயம் கொள்ள முடிவதில்லை, ஆசீர்வாதத்தை பெற முடிவதில்லை. ஆனா இப்போ என்னுடைய கண்ணு திறக்காத போது நான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன். இப்போதான் என் கண்ணை திறந்துட்டாரே. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டதுக்கு அப்புறம் உள்ள எனக்குள்ள என் ஆவிக்குள்ள ஆவியானவர் உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் எனக்குள்ள உலாவி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருந்து அவர் சர்வத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்ன பண்றாரு, எல்லா உலகங்களையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் எனக்குள்ள இருந்து. ஹல்லேலூயா. எனக்குள்ள இருந்து, சரி உங்களுக்குள்ள இருந்துன்னே சொல்றேன், உங்களுக்குள்ள இருந்து இயேசு அமெரிக்காவை பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா? இந்த சத்தம் பத்தாது. உங்களுக்குள்ள இருந்து இயேசு அமெரிக்காவை பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா? ஆப்பிரிக்காவை பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா? கடலுக்கு அடியில பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா? கடலுக்கு அடியில ஒரு எரிமலை வெடிச்சா இயேசு பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா? ஹல்லேலூயா. ஒரு சுனாமி வரப்போகுதுன்னா அவர் பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா? ஒரு புயல் வருதுன்னா அவர் பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா? ஹல்லேலூயா. ஏங்க ஒரு இயற்கையை கணிக்கிறதுக்கு, புயல் வருது அப்படின்னா அதை கணிக்கிறதுக்கு, அதை படித்து அதுக்கு சில கருவிகளை வச்சு சில மேப்பு சில சார்ட்டெல்லாம் பயன்படுத்தக்கூடிய அந்த வானிலை அறிவியல் அறிவை அறிந்தவர்களுக்கு அது தெரியுது. அப்படின்னா அண்ட சராசரங்களையும் உண்டாக்கி அதை தன்னுடைய விரல் நுனியில் வைத்திருக்கிற ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? அவர் உங்களுக்குள்ளதா இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இயேசு கடலின் அடியிலையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு உள்ள இருக்கிற இயேசு அவர் மலையின் உயரத்தையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு 5 கண்டங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏங்க உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு அமெரிக்காவையே பார்க்கிறாரு அப்படின்னா உங்க வாழ்க்கைய பார்க்க மாட்டாரா? உங்களை சுத்திலும் என்ன நடக்குதுன்னு அவர் பார்க்க மாட்டாரா? அவருக்கு தெரியாம இருக்குமா? அவருக்கு தெரியாம ஏதாவது நடக்க முடியுமா? அவருக்கு மறைவாய் ஒன்றும் இராது. ஹல்லேலூயா. சரி, ஓகேங்க. இப்போ என்ன நடக்குது பாருங்களேன். அதனாலதான் சில பரிசுத்தவான்களுக்கு, ஜெப வீராங்கனைகளுக்கு, ஜெப வீரர்களுக்கு ஆண்டவர் ஜெபிக்கும் போது என்ன பண்றாரு, நீங்க அந்த அளவுக்கு வளரணும். என்ன பண்றாரு, ஜெபிக்கும் போது ஒரு சுனாமி இந்தோனேஷியாவை தாக்க போகுது அப்படின்னா அவர் என்ன பண்றாருங்க, உடனே அதை இங்க ஜெபிச்சுட்டு இருக்கும் போதே ஆண்டவர் அதை காட்டுகிறார். ஹல்லேலூயா. அமெரிக்கால ட்வின் டவர் இடிக்கப்படுகிறது அப்படின்னா உடனே ஆண்டவருடைய பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் காட்டுறாரு. ட்ரம்ப் தான் ஜெயிக்க போறாரு அமெரிக்காவில் அப்படின்னா என்ன பண்றாரு, ஆண்டவர் அவருடைய பரிசுத்தவான்களுக்கு காட்டுறாரு. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாருங்க, தேசத்துல என்ன நடக்கும் அப்படிங்கிறத, உங்களை சுத்திலும் என்ன நடக்குங்கிறத, அமெரிக்காவில் என்ன நடக்கும், ஆப்பிரிக்காவில் என்ன நடக்கும், எல்லாத்தையும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு காட்டுகிறார். ஹல்லேலூயா. ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அவர் காட்டுறதில்ல, ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் இயேசுவின் பார்வையில் இவர்களே பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். ஹல்லேலூயா. என்ன பண்றாங்க, இயேசுவின் பார்வையில் இவர்களே பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். அப்போ நம்ம என்ன செய்யறோம், நமக்குள்ளதாங்க இயேசு இருக்கிறாரு. அவர் சர்வ உலகத்தையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். 3 வானங்களையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களை சுற்றிலும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்க வாழ்க்கையை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. பார்த்துட்டு இருக்கிறவரு அவர் சும்மா தாங்க இருப்பாரு. சொல்லுங்களேன். பார்த்துட்டு அவர் என்னதான் பண்ணுவார், சும்மாதான் இருப்பாரு. ஏன்னா அவர் பார்க்கறதே எது மூலமா பார்க்கறாரு, கண்ணு மூலமா தான் பார்க்கறாரு. பக்கத்தில் இருக்கவங்க கண்ணை கொடுத்தி சொல்லுங்க பார்க்கலாம், கொண்டு போங்க கைய. உன் கண்ணு மூலமா தான் அவர் பார்க்கறாரு. ஹல்லேலூயா.
எது மூலமா பார்க்கறாரு? உன் கண்ணு மூலமா தான் ஆண்டவர் என்ன பண்றாருங்க, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ உன் கண்ணு மூலமா பார்க்கும்போது உன் கண்ணுக்கு அது தெரியுமா தெரியாதா? ஹல்லேலூயா. அது கண்டிப்பாக உங்க கண்ணுக்கு தெரியத்தான் செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க கண்ணுக்கு அது தெரியும். ஆனா நீங்க அவரோட கனெக்ஷன்ல இல்லாததனால எப்படி இருக்கிறீங்க? அவரோட கனெக்ஷன்ல இல்லாததனால தான் என்ன தெரியறதில்ல, நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியங்கள் நமக்கு தெரியறது இல்லை. இப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் நம்ம ஆவிக்கு தான் சொல்லுவார். என்ன சொல்லுவாரு சொல்லுங்களேன்? ஆவிக்குரிய கண்களுக்கு தான் தெரியும். என்னது தெரியும்? உங்களுக்கு ஒரு கடன் வரப்போகுது அப்படின்னா ஆவிக்குரிய கண்களுக்கு தான் தெரியும். வேலை போக போகுதுன்னா எதுக்கு தெரியும்? உங்க ஆவிக்குரிய கண்களுக்கு தான் தெரியும். கீழே விழப்போறீங்கன்னா யாருக்கு தெரியும்? உங்க ஆவிக்குரிய கண்களுக்கு தான் தெரியும். ஒரு ஆசீர்வாதம் வரப்போகுதுன்னா யாருக்கு தெரியும்? உங்க ஆவிக்குரிய கண்களுக்கு தான் தெரியும். எதுவா இருந்தாலும் எல்லாமே உங்களுடைய ஆவிக்குரிய கண்களுக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. அப்போ உங்க ஆவிக்குரிய கண்களுக்கு தெரியுதே, அது தானா உங்களுடைய மாம்ச கண்ணுக்கு வராது. என்ன ஆகாதுங்க? தானா உங்களுடைய மாம்ச கண்ணுக்கு வராது. ஏன் வராது அப்படின்னா, அது நீங்க ஆவி மனிதனாக செயல்பட 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 தான் உங்களுக்கு ஆவிக்குரிய பழக்கங்கள் இருந்துகிட்டே இருக்க தான் தினந்தோறும் மணிக்கணக்கில் தேவ சமூகத்தில் இருக்கிறது. எந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் ஆண்டவரோடு ஒரு தொடர்புல, உறவுல, ஐக்கியத்தில் இருக்கிறது, வசனத்தை வாசிக்கிட்டே இருக்கிறது, அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருக்கிறது, ஆராதிச்சுக்கிட்டே இருக்கிறது, துதிச்சுக்கிட்டே இருக்கிறது. அதாவது நாள் முழுவதும் நான் ஒரு ஆவிக்குரியவன்கிற அந்த உணர்வோடு வாழ்வது. ஹல்லேலூயா. நான் ஒரு உடம்புல வாழக்கூடிய ஒரு மனுஷன் அல்ல, நான் ஆவியில் வாழ்கிற ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. அப்படின்ட்டு ஆவியிலேயே நம்ம செயல்பட்டுக்கிட்டே இருக்கும்போது தான் உங்க வாழ்க்கையில என்ன வருது, நல்லதோ கெட்டதோ என்ன வருது, நல்லதை பெற என்ன செய்யணும், கெட்டது போக என்ன செய்யணும், இப்படி எல்லாமே உங்களுக்கு தெரியணும்னா அதுக்கு என்ன வேணுங்க? ஆவியில் நடக்க 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 தான் என்ன ஆகுதுங்க, உங்களுக்குள்ள அது எல்லாமே வெளியே தெரிய ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. உங்களுக்கு அது புலப்பட ஆரம்பிக்குது, உங்க அறிவுக்கு எட்ட ஆரம்பிக்குது. கர்த்தருடைய ஞானம் மனுஷருடைய அறிவுக்கு எட்டாதவை. ஹல்லேலூயா. அந்த ஞானம் எட்டணும்னா நீங்க என்ன செய்யணும்? நீங்க கர்த்தருடைய ஆவியோடு ஒரே ஆவியாய் இசைந்து இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப உங்க ஆவியில அவர் ஆவி கலந்துருச்சு, ஆனா இன்னும் மாம்சத்துல நாம ஜபமே பண்றதில்ல, கூடி ஜபிக்கிறது இல்ல, தனியாவும் ஜபிக்கிறது இல்ல. இப்படியெல்லாம் நாம இருக்க 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 ஜபம் மட்டுமல்ல, எல்லா ஆவிக்குரிய காரியங்களும் இப்படி நாம் வாழ்கிற போது உங்க சிந்தனை புதிதாகி மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகாம வார்த்தையின்படி வாழாமல் இருக்கிற போது அப்ப என்ன நடக்குதுங்க? நமக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் என்பது தெரியவில்லை, ஆண்டவர் எதை பார்க்கிறார் என்பது தெரியவில்லை. இயேசு சொல்றாரு, நான் பரலோகத்துல பிதா என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டே நான் இங்கே செய்கிறேன். பரலோகத்தில் பிதா எதை செய்கிறாரோ அதை நான் பார்த்து அதையே நான் இங்கே செய்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ 3 உலகங்களிலும் நடக்கக்கூடியத 3 வானங்களிலும், அதாவது பரலோகம், ஆவிகளின் மண்டலம், பூமி மண்டலம், இதில் நடக்கக்கூடிய காரியங்களை பார்க்கிற அளவுக்கு எனக்கு என்ன வேணும்? எனக்கு என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்ன பண்ணப்பட்டிருக்கணும்? ஆவிக்குரிய கண்ணு ஏற்கனவே என்ன ஆகியிருக்குதுங்க? அது திறக்கப்பட்டிருக்கிறது. நான் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன், ஆவியில் உயிர்த்தெழுந்திருக்கிறேன். என்னுடைய ஆவிக்குரிய கண்களும் உயிர் அடைந்திருக்கிறது, ஜீவனை அடைந்திருக்கிறது. ஆனா இப்போ என் சிந்தனைய நான் இன்னும் என்ன பண்ணல? நான் ஆவியோட அலைன் பண்ணல. ஹல்லேலூயா. என் சிந்தனை வசனத்தினால நிரப்பல. ஹல்லேலூயா. உங்க சிந்தை, சித்தம், உணர்வுகளை அப்படியே நீங்க ஆவிக்குரிய காரியங்களை இணைச்சி 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 நீங்க கொண்டு வரும்போது அப்ப என்ன ஆகிருதுன்னா, நீங்க அப்படியே இயேசுவை போலவே மாறிவிடுகிறீர்கள்.
ஹல்லேலூயா. அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மளை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். 6ஆம் வசனம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகாமேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக 7ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி என்ன பண்ணிட்டாரு? கிறிஸ்து இயேசுவுக்குள். யாருக்குள்? யாருக்குள்? உங்களுக்குள்ள யார் இருக்கா? சத்தமா சொல்லுங்களேன். இதுக்கு முன்னாடி நாம என்ன பார்த்தோம்? உங்களுக்குள்ள யார் இருக்கா? யார் இருக்கா? கிறிஸ்து இயேசு இருக்கிறார் இல்லையா? இப்போ இங்க நாம என்ன பார்க்கிறோம்? கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை. ஹல்லேலூயா. நீங்க யாருக்குள்ள இருக்கிறீங்க? கிறிஸ்துவுக்குள். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிற நமக்கு என்ன உண்டுங்க? வெற்றி உண்டு. ஏன்னா அவர் என் கண்ணு வழியா பார்க்கிறாரு, என் ஆவிக்குரிய கண்கள் வழியா பார்க்கிறாரு. அப்போ என்ன, எனக்கு அது தெரியுது. ஹல்லேலூயா. பரலோகத்தின் சகல ரகசியங்களும் எனக்கு தெரியுது. ஹல்லேலூயா. அது ஏன்னு இப்போ நான் சொல்றேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவரோடே அவர் என்ன பண்ணிட்டாரு? நான் என்ன அவரோடே கூட எழுப்பி சொல்லுங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள்ள என்ன அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடே கூட உட்காரவும் செய்தார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஹல்லேலூயா. அவர் எங்க உட்கார வச்சிருக்கிறார்? என்ன பாருங்க. நான் முதல்ல எப்படி இருந்தேன்? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவனாக அந்தகார ஆகாயத்து அந்தகார பிரபுவினுடைய அந்த கட்டுக்களுக்குள்ள அகப்பட்டவனாக, அவனுடைய ஆளுகைக்குள்ள, அந்த கடிமைத்தனத்துக்குள்ள அவன் சொல்ற பேச்சில எல்லாம் கேட்டு நடந்து அப்படி செத்தவனாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். என்ன அவருடைய கிருபையினாலே, அவருடைய அன்பின் ஐஸ்வர்யத்தினாலே அவர் என்ன பண்ணிட்டாரு? அவர் உயிரோட கூட எழுப்பினாரு. ஹல்லேலூயா. உயிரோட எழுப்பி எப்படி இயேசு அவரு என் பாவத்துக்காக என்ன பண்ணப்பட்டாரு? சொல்லுங்களேன். என்ன பண்ணப்பட்டாரு? என் பாவத்துக்காக அவர் என்ன பண்ணாரு? அவர் மரித்தார். நான் முதல்ல எப்படி இருந்தேன்? என் பாவத்தினால, ஆதாமுடைய பாவத்தினால, என் சந்ததியினுடைய பாவத்தினால நான் மரித்தவனாயிருந்தேன். நான் மரித்தவனாய் இருக்கக்கூடாது, நான் ஜீவனை அடைய வேண்டும்ங்கிறதுக்காக என் பாவத்திற்கான தண்டனையை அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டு அவர் என்ன பண்ணாருங்க? அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். ஆவியானவர் அவரை என்ன பண்ணாருங்க? உயிரோடு கூட எழுப்பினார். எழுப்பின ஆவியானவர் அவரை என்ன பண்ணிட்டாரு? அப்படியே ஆவி ரூபத்தில் எங்க கொண்டு போயிட்டாருங்க? பரலோகத்திற்கு கொண்டு போய் விட்டார். ஹல்லேலூயா. அது மட்டுமா பண்ணாரு? அவரை பரலோகத்துக்கு கொண்டு போனது மட்டும் இல்லாம ஆவியானவர், நான் இயேசு கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்ட போது ஆவியானவர் எனக்குள் வந்து என்னுடைய அந்த செத்து போன மனித ஆவியை என்ன பண்ணிட்டாரு? அதை உயிரோடு அவர் எழுப்பி, அதோட விட்டுறல, உயிரோடு எழுப்பி இயேசுவை எப்படி உன்னதங்களுக்கு கொண்டு போனாரோ, பரலோகத்துக்கு கொண்டு போனாரோ, அப்படியே என்னையும் அவர் என்ன பண்ணிட்டாரு? பரலோகத்திற்கு கொண்டு போய் விட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? இப்போ நான் எப்படி இருக்கேன்? கிறிஸ்து இயேசுவுக்குள் என்னை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்கள்ல அவரோடே கூட என்ன பண்ணிட்டாரு? அவர் உட்கார வச்சிட்டாரு. அப்படின்னா இயேசுவோடு சரிநிகர் சமானமாக நானும் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா.
இப்போ இயேசுவுக்கு ஒரு சீட்டு என்ன இருக்குதுங்க? அங்க இயேசுவுக்கு பரலோகத்துல ஒரு சீட்டு, அவர் மடியில எனக்கு ஒரு சீட்டு. ஹல்லேலூயா! அவர் மடியில எனக்கு ஒரு சீட்டு. இயேசுவுக்கு ஒரு சேரு, எனக்கு ஒரு சேருனா அங்க என்ன பண்ணணுங்க? இல்லை, கோடா கோடி சேரை போட வேண்டியது இருக்கும். அப்படி இல்லை, அவர் என்ன பண்ணிட்டாருங்க? அவர் மடி பெரிய மடி. ஹல்லேலூயா! வானம் என் சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படி. ஹல்லேலூயா! அப்போ அவருடைய மடி பெரிய மடி. அந்த மடியில தாய் மடியில் தவழுகின்ற குழந்தையை போல, தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். தாய் மடியில் தவழுகின்ற குழந்தையை போல, தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். தாய் மடியில் சாய்ந்து விட்டேன் நான், சாய்ந்து விட்டேன் நான், சாய்ந்து விட்டேன் நான். ஹல்லேலூயா! அப்போ தாய் மடியில் உட்காந்துருக்கிற மாதிரி நான் என்ன பண்ணிட்டாருங்க? அப்படியே என்ன, நம்ம உங்களுக்கு ஒரு 3 குழந்தை இருந்தால் 3 குழந்தையும் நீங்கள் உங்கள் மடியில் உட்கார வைப்பீங்களா, உட்கார வைக்க மாட்டீங்களா? சொல்லுங்களேன். 3ஐயும் நம்ம மடியில் உட்கார வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா? அது மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? அவர் மடியில் ஒரு 800 கோடி ஜனங்கள் அவர் மடியில் இருந்தால் கூட அவர் என்ன பண்ணிட்டாருங்க? கடைசியாக ரட்சிக்கப்பட்ட என்னையும் அவர் மடியில் உட்கார வைத்து கொண்டார். ஹல்லேலூயா! அவர் மடியில் நான் உட்கார பண்ணப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா! ஆனால் நான் இங்கே தானங்க இருக்கிறேன். சர்ச்சில் இப்போ கூட எங்கே தான் இருக்கிறேன்? சொல்லுங்களேன். இங்கே சேரில் தான் உட்கார்ந்து இருக்கிறேன். அங்கே நீங்கள் என்னவோ சொன்னீங்க, அங்கே பரலோகத்தில் ஒரு சேரில் இயேசு உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர் மடியில் நீ உட்கார்ந்து இருக்கிற அப்படின்னு சொன்னீங்களே. ஆனால் நான் இங்கே தானே உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னா இது செத்தவங்கண்ணு. ஹல்லேலூயா! இது என்ன கண்ணு? செத்தவங்கண்ணு. நீ ஆவியின்படி யோசி கண்ணு. ஹல்லேலூயா! பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கண்ணு செத்தவங்கண்ணால பார்க்காத, உன் ஆவியின்படி உயிர் தெழுந்த கண்ணால பாரு, ஆவிக்குரிய கண்ணால பாரு. ஹல்லேலூயா! உங்க ஆவிக்குரிய கண்களால நீங்க பார்த்தீங்கன்னா வசனத்தை அப்படியே ஏத்துக்குவீங்க. ஹல்லேலூயா! வசனத்தை அப்படியே ஏற்றுக்கிறோம் பார்த்தீங்களா? அது நமக்கு புரிஞ்சும் இருக்கும், புரியாத மாதிரியும் இருக்கும் பார்த்தீங்களா? அதுதாங்க ஏற்றுக்கிறது. ஹல்லேலூயா! நான் இங்கே தாங்க இருக்கிறேன். ஆனால் என்னதுங்க? ஆவியின்படி என்னுடைய ஆவி மனிதன் எங்கே இருக்கிறான் அப்படின்னா, இயேசு ஆவியின்படி இயேசு பரலோகத்தில் இருக்கிறார். யாராவது மறுக்க முடியுமா? ஆவியின்படி இயேசு எங்க இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறார். அதே நேரத்தில் சத்தியத்தின்படி இயேசு எங்க இருக்கிறாரு? என்னுடைய இருதயத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா! எப்படி இயேசு பரலோகத்தில் இருந்து எனக்குள்ளேயும் இருக்கிறாரோ, அதே மாதிரி என் சரீரம் இந்த பூமியில் இருக்குது, என் சிந்தனை இந்த பூமியில் இருக்குது, என்னுடைய ஆத்துமா இந்த பூமியில் இருக்கு. ஆனால் என் ஆவி மட்டும் எங்கே இருக்குதுங்க? ஆவி பரலோகத்திலும் இருக்கிறது, இங்கேயும் இருக்கிறது. ஹல்லேலூயா! நிறைய பேத்துக்கு இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா! எங்கேயும் இருக்குதுங்க? என்னுடைய ஆவி பரலோகத்திலும் இருக்கிறது, இங்கேயும் இருக்கிறது. இப்போ என்ன ஆகுது? நான் பரலோகத்திலையும் இருக்கிறேன், இங்கேயும் இருக்கிறேன். இப்போ சொல்லுங்க, நான் பரலோகத்தில் இருந்து இயேசு மடியில் இருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். எங்க இருந்து பார்த்துட்டு இருக்கேன்? சொல்லுங்களேன். பரலோகத்தில் இருந்து, இயேசு மடியில் இருந்து, அப்பா முன்னாடி இருந்து, தேவதூதர்கள் எல்லாரும் இருக்கிற இடத்துல இருந்து, 12 மூப்பர்கள் இருக்கிற இடத்துல இருந்து, ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து, சாட்சியின் புத்தகம் வைக்கப்பட்டிருக்கிற இடத்துல இருந்து, ஜீவ புத்தகம் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல இருந்து, அங்கே இருந்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேங்க? நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஆவிக்குரிய கண்களால் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, அங்கிருந்து மட்டும் நான் பார்க்கல, இந்த பூமியில் இருந்தும் எனக்குள்ளே இருந்து இயேசு என்ன பண்ணுறாரு? ஆவியானவர் இயேசு எனக்குள்ளே இருந்து என்னை சுற்றிலும் இருக்கக்கூடிய உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா! அப்போ இயேசுவின் கண்களால் நான் பரலோகத்திலிருந்தும் பார்க்கிறேன், பூமியிலிருந்தும் நான் பார்க்கிறேன். இது எல்லாம்
என்னுடைய ஆவிக்குரிய கண்கள்ல நடக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ நான் எல்லாவற்றையும் நான் பார்க்கறதுனால இப்போ என்னால என்ன பண்ண முடியுங்க? எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. ஆவியின்படி எங்க இருக்கிறீங்க? பரலோகத்தில் இருக்கிறீங்களா? ரெண்டையுமே நீங்க ஒண்ணு மறக்கவே கூடாது. ஆவியின்படி எங்க இருக்கிறீங்க? பரலோகத்தில் இருக்கிறீங்களா? ஆவியின்படி என்ன பண்றீங்க? இங்க பூமியிலையும் நீங்க என்ன பண்றீங்க? பூமியில இருந்து இயேசுவின் கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. பரலோகத்தில் இருந்து உங்கள் ஆவிக்குரிய கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போ என்ன நடக்குது? எல்லாவற்றையும் நீங்க பார்க்குறீங்க. பரலோகத்தில் இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது? கீழே எல்லாம் குட்டி 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 ஆவிகள் எல்லாம் ஒவ்வொருத்தனையும் போய் பிடிக்கிறது தெரியுது. சளி ஆவி போய் ஒருத்தனை பிடிக்குது, இருமல் ஆவி போய் ஒருத்தனை பிடிக்குது, காய்ச்சல் ஆவி போய் ஒருத்தனை பிடிக்குது, தரித்திர ஆவி போய் ஒருத்தனை பிடிக்குது. அதெல்லாம் பார்த்தா விசுவாசிய பிடிக்கும் போது பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சிரிக்கணும் போல இருக்கும். எப்படி இருக்கும்? சிரிக்கணும் போல இருக்கும். ஏன் சிரிக்கணும் போல இருக்கும்? ஏண்டா அவனுக்கு என்ன இல்லை? அவனுக்கு உன் மேல அதிகாரம் கிடையாது. ஹல்லேலூயா. கொசு உன் மேல உட்கார கூட முடியும், ஆனா உன்னை கடிக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்ப அவன் உன்னை பிடிக்க முயற்சி பண்றான், ஆனா என்ன பண்ண முடியும்? நீதான் சகலத்தையும் ஜெயிக்கிறவனாய் இருக்கிறாய். ஹல்லேலூயா. நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். இவை எல்லாவற்றிலேயோ நாம் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப நம்ம எல்லாவற்றையும் என்ன பண்ண முடியுங்க? நம்ம மேல இருந்து பார்க்கிற பார்வை இல்ல, நமக்கு என்ன தெரியும்? அசுத்த ஆவிகளுக்கு வல்லமை இல்லைன்னு தெரியும். ஹல்லேலூயா. போன வாரத்துல தான் பார்த்தோம், அவனுக்கு என்ன கிடையாது? ஆயுதம் கிடையாது. ஹல்லேலூயா. அவனுக்கு ஆயுதம் கிடையாது, அவனுக்கு வல்லமை கிடையாது, அவனுக்கு வரங்கள் கிடையாது, அவனுக்கு அபிஷேகம் கிடையாது. அவன் தோற்று போனவன், சிலுவையிலே தலை நசுக்கப்பட்டவன். இப்போ அவன் என்ன பண்றான்? பிடிக்கும்படி வருகிறான். உங்களை பிடிக்கும்படி அல்லது அடுத்த மனிதர்களை பிடிக்கும்படி வருகிற போது நீங்கள் மேலே இருந்து பார்க்குறீங்க. பார்க்கும்போது என்ன சொல்லுவீங்க? அடாடாடாடா, என்ன இவனுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அவனை பார்த்து போய் இவன் என்ன பண்ணுறான்? பயப்படுறான். எதுக்கு இவன் இப்படி பயப்படணும், இப்படி நடுங்கணும்? ஏன்னா ஏற்கனவே அவன் தோற்கடிக்கப்பட்டவன், சிலுவையில் தலை நசுக்கப்பட்டவன். அவனுக்கு வல்லமை இல்லை. ஹல்லேலூயா. அது யாருக்கு தெரியுது? மேலே இருந்து பார்க்கும்போது, ஆவிக்குரிய கண்களால் பார்க்கும்போது இதெல்லாம் ஒன்றும் இல்லை, வியாதி ஒன்றும் இல்லை, பிரச்சனை ஒன்றும் இல்லை, பலகீனம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது தெரியுது. ஹல்லேலூயா. அப்போ மேலே இருந்து பார்த்தா அடுத்தவன் கஷ்டப்படும் போது மேலே இருந்து அவனுக்கு தேவையான சுகத்தை நீங்க வீச முடியும். ஹல்லேலூயா. அவனுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை வீச முடியும். அவனுக்கு தேவையான அற்புதத்தை வீச முடியும். ஹல்லேலூயா. கீழே இருந்து பார்த்தா, கீழே இருந்து பார்த்தா, கீழே இருந்து உங்க கண்ணால பார்த்தா அவனை போலவே நீங்களும் பயப்படுவீர்கள். ஆனா கீழே இருந்து இயேசு கண்ணால பார்த்தா, அதுக்குத்தாண்டா உனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன், அதுக்குத்தான் உனக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறேன். நானா ஒன்னும் செய்ய மாட்டேன், உனக்கு காட்டுவேன். எதை காட்டுவேன்? அங்க பார், பிசாசு வருகிறான். அங்க பார், ஆசீர்வாதம் வருகிறது. அதுதான் வாக்குத்தத்தங்கள். அங்க பார், பிரச்சனை வருகிறது. அங்க பார், ஆசீர்வாதம் வருகிறது. இதுதான் வாக்குத்தத்தம். இப்போ இப்படி வாக்குத்தத்தங்கள் வருகிற போது அத என்ன பண்ணணும்? விசுவாசத்தினாலே நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? எல்லா சூழ்நிலையிலையும் நமக்கு என்ன நடக்க போகிறது, நன்மையோ தீமையோ, இயேசுவின் கண்களால் பார். இயேசு உன் கண்களால் பார்க்கிறார். அவர் உன் கண்களால் பார்த்து உனக்கு அவர் காட்டுகிறார். அவர் சத்தத்தை கேட்கும்படிக்கு உன் ஆவிக்குரிய செவிகள் திறந்திருக்கட்டும். அவர் பேசுகிறதை கேட்கும்படிக்கு உன்னுடைய ஆவிக்குரிய செவிகள் திறந்திருக்க வேண்டுமானால் அவரோட கூட ஒரு டீப் ரிலேஷன்ஷிப் வேணும். ஹல்லேலூயா. அவரோடு கூட ஒரு நெருக்கமான உறவும் ஐக்கியமும் வேணும். அந்த உறவும் ஐக்கியமும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் என்ன செய்றீங்க? உங்களால்
நீ எப்படி இருக்க முடியும்? இயேசுவை போல் வாழ முடியும். அல்லேலூயா. ஏன்னா நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோம்னு சொல்லிட்டு நீங்க என்ன செய்திருவீங்க? அவரோட ஒன்னா நீங்க கலந்துருவீங்க. ஒன்னா இப்பவே கலந்து தான் இருக்கிறீங்க. மாம்ச கண்ணுல பார்க்குறோம், மாம்ச சிந்தனையில யோசிக்கிறோம். மேலே இருக்கிறேங்கிறத மனசுல வெய்யே. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மேலே இருக்கிறேங்கிறத மறந்துடாத. ஹல்லேலூயா. மேலே இருக்கிற. ஹல்லேலூயா. உன் காலுக்கு கீழே தான் எல்லாமே. இயேசு கிறிஸ்துவை எபேசியர் 1 கடைசியில 19க்கு மேல வரும். இயேசு கிறிஸ்துவை உயர்த்தின தேவன் என்ன பண்ணாருங்க? அவரை எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். என்ன பண்ணாருங்க? எல்லாவற்றையும் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். எபிரேயர்ல வரும், மனுஷனுக்கு கீழ்ப்படுத்தப்படாத காரியம் ஒண்ணு இல்லவே இல்லை, ஆனாலும் அது இன்னும் கீழ்பட்டிருக்க காணோம்னு பவுல் சொல்லுவாரு. அப்போ எல்லாமே எனக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது. பிரச்சனை எனக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது. போராட்டம் எனக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன உன் வாழ்க்கையில் இருக்க அத்தனையும் உனக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது. எவ்ரிதிங் இஸ் இன் யோர் கண்ட்ரோல். எல்லாமே உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்குது. அதுல நீங்க ஜெயம் கொள்ளவும் முடியும், அதுல தோத்து போகவும் முடியும். ஹல்லேலூயா. என்கிட்ட எல்லாமே இருக்குது, சமைச்சு ரெடியா வச்சாச்சு. யார் சாப்பிடணும்? யார் சாப்பிடணும்? நம்ம தானே சாப்பிடணும். அப்போ எல்லாமே எனக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குதுங்க? கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நான் தான் அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும், ஆளுகையை பயன்படுத்த வேண்டும், வரங்களை பயன்படுத்த வேண்டும், வல்லமையை பயன்படுத்த வேண்டும். உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் நான் தான் மேற்கொள்ளுகிறவனாய் இருக்கிறேன். அவற்றின் மேல் நான் ஒரு அதிபதியாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறேன். அதன் மேல் நான் ஒரு அதிகாரியாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறேன். அவற்றை ஆளுகிறவனாக நான் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ அவர் என்ன செய்திருக்கிறாரு? அவருடைய கிருபையினால் ரட்சித்து நம்மளை அவர் உயிரோடே கூட எழுப்பி உன்னதங்களில் அவர் உட்காரவும் செய்திருக்கிறார். அவர் உன்னதங்களில் உட்கார பண்ணி இருக்கிறாருங்கிறது மட்டும் அந்த மைண்ட் செட்டை நமக்குள்ள வச்சுக்கணும். நான் உட்கார்ந்து இருக்கிறது எங்கன்னா ஆவியின்படி பரலோகத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன். இப்போ எனக்கு என் வாழ்க்கையில மட்டும் இல்ல, எல்லா ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் என்ன நடக்குது, சுத்திலும் என்ன நடக்குது, தேசங்கள்ல என்ன நடக்குது, அத்தனையும் எனக்கு தெரியணும்னா என்ன பண்ணப்பட்டிருக்கணும்? நான் ஆண்டவரோடு உறவாடுகிற போது என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. அல்லேலூயா. திறந்தே இருக்கிறது. என்னுடைய கண்களினால் அவர் பார்க்கிறார், என் காதுகளில் அவர் பேசுகிறார், ஆவிக்குரிய செவிகளில் அவர் சொல்லுகிறார். நடக்குது பாரு, நடக்குது பாரு, நடக்குது பாரு. அல்லேலூயா. ஒரு வீதியில் 2 பேர் சேர்ந்து போறீங்க. 2 பேர் சேர்ந்து போகும்போது அவங்க சொல்லணுமா உங்களுக்கு? இங்க அது நடக்குது, அங்க இது நடக்குதுன்னு சொல்லணுமா? அப்படி சொன்னா நீங்க குருடர் இல்லையா? 2 பேர் போறீங்க, போகும்போது அந்த வீதியில் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும்ல. அந்த மாதிரி நீங்க இயேசுவோடு இசைந்து கொண்டு நடந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. பயமில்லாத இடத்தில் மிகவும் பயப்படுகிறவர்களாய் இருக்காதீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் பயமில்லாத இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பரலோகத்தில் பாதுகாப்பாய் வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் ரட்சிப்பை ஒரு நாளும் இழந்து போக முடியாது. உங்கள் ரட்சிப்பை தொடுகிறதற்கு பிசாசுக்கு அதிகாரம் கிடையாது. ஏற்கனவே நீங்கள் உயர்த்தப்பட்டு உன்னதங்களில் இருக்கிறீர்கள். இன்னும் மாம்சத்தில் நீங்கள் மாம்ச கண்ணில் பார்த்து மாம்சத்தில் நடக்கிற போது மட்டும்தான் நாம் என்ன பண்றோம்? நாம் விழுந்து போய் விடுகிறோம். அப்போ கூட விழுந்து போறதில்ல. அப்பவுமே நாம என்ன பண்றோம்? பிரச்சனையில் அகப்பட்டு விடுகிறோம். அவ்வளவுதான். அதனால இன்றிலிருந்து நீங்க என்ன பண்ணணும்? ஒண்ணுமே இல்லை, எல்லா நேரமும் சொல்லிக்கிட்டே இருங்க, நான் ஆவியில உயர்த்தப்பட்டு நான் இப்பொழுது உன்னதங்கள்ல இயேசுவோடு கூட நான் உட்கார பண்ணப்பட்டிருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. அதே நேரத்தில் என்ன பண்றீங்க? நான் இந்த பூமியில இருந்து நான் இயேசு என் கண்களின் வழியாக, என்னுடைய ஆவிக்குரிய கண்களின் வழியாக பார்க்கிறார். அவர் எனக்கு எல்லாவற்றையும் சொல்லுகிறார். சுற்றிலும் என்ன நடக்குதோ எல்லாமே எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லுங்க. உங்களுக்குள்ள இருந்து ஆவிகளை பகுத்தறிகிற வரம் எழும்ப ஆரம்பிக்கும்.
உங்களுக்குள்ள இருந்து அந்த அறிவை உணர்த்தும் வசனம்ங்கிற வரம் எழும்ப ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள இருந்து ஞானத்தை போதிக்கும் வரம்ங்கிற அந்த வரம் எழும்ப ஆரம்பிக்கும். தீர்க்க தரிசன வரம் எழும்ப ஆரம்பிக்கும். சுகமளிக்கும் வரம் எழும்ப ஆரம்பிக்கும். அற்புதங்களை செய்கிற வரம் எழும்ப ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் கால் நடக்க முடியாம இருக்கிறான், இனி அவனால நடக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. நீங்க ஒன்றும் பெரிய ரெயின்கார்டு பொங்கே மாதிரி பெரிய ஊழியக்காரர் இல்லதான். ஆனா என்ன செய்றீங்க? பரலோகத்தில் இருந்து அந்த பார்வையில் நீங்கள் பார்க்கிற போது அங்க ஏராளமான கால் ஸ்டாக் இருக்குது. ஹல்லேலூயா. ஒரு காலை எடுத்து இப்படி அந்த மனுஷனுக்கு நீங்க பொருத்திட முடியும். ஹல்லேலூயா. நீங்க பொறுத்தறீங்க, அவன் நடக்கிறான். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் பொறுத்தறேன், அவன் நடக்கிறான். ஹல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய வரங்கள் 9 வரங்களும் உங்கள் மூலமாய் செயல்பட முடியும். அதற்குத்தான் உங்களை அவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். பிரச்சனையில் வாழ்வதற்காக அவர் அழைக்கவில்லை, குடும்பத்திற்காகவே வாழ்வதற்காக அழைக்கவில்லை. ஏங்க குடும்பத்துக்காகவே வாழ வேண்டியது இருக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளைக்கு வர போராட்டம், கணவருக்கு வர போராட்டம், மனைவிக்கு வர போராட்டம், சொந்த பந்தத்துக்கு வர போராட்டம், வேலையில வர்ற போராட்டம், இப்படி எல்லாத்தையும் பார்த்து 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 அதுக்கிட்டே ஜெபம் பண்ணி அதுல ஆண்டவர் என்ன செய்யறாருன்னு கூட தெரியாம, அதுக்கு என்ன தீர்வு வச்சிருக்கிறாருன்னு கூட தெரியாம, எதுவுமே தெரியாம தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோங்க, முழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நீங்க மட்டும் கண்கள், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவர்களாக, மேலையும் நான் தான் கீழையும் நான் தான். ஹல்லேலூயா. அதை மட்டும் நீங்க உணர்ந்துக்கிட்டீங்கன்னா போதும். நம்ம வாழ்க்கையில நிறைய காரியங்கள் 99% நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருங்க. ஒரே 1% மறைவானவை கர்த்தருக்குரியவை. ஹல்லேலூயா. 1% தெரியாம இருக்கலாம். 99% என்ன நடக்க போகுது, என்ன நடந்துட்டு இருக்குது, இதுக்கு என்ன காரணம், இதை என்ன செய்தா சரியா போகும், இத்தனையவோ நாம என்ன பண்ண முடியும்? அவரோடு உள்ள உறவின் மூலமாக, ஐக்கியத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். இதுக்கு ஒரு தீர்க்கதரிசியை தேடி நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு நீங்க குறி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் இருந்தோம். இப்பொழுதோ கர்த்தர் நம்மை அவருடைய மிகுந்த கிருபையினாலே, இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தினாலே நம்மை உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். உயிரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். மேலானவைகளை நாடுகிறவர்கள் நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, நாம் பரலோகத்திற்குரியவர்கள். நம்முடைய குடியிருப்போ இந்த பூமியில் அல்ல, அது பரலோகத்தில் இருக்கிறது. நாம் அவரோடு கூட வீற்றிருக்கிறோம். அவருடைய ஆளுகையை நாம் பெற்றிருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய ஆளுகையை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் அவருடைய கண்களினாலே, நாம் அவர் பார்க்கிற வண்ணமாகவே நம்முடைய கண்கள் மூலமாய் அவர் பார்க்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, இந்த கண்களை கொடுத்ததுக்காய் நன்றி. ஆண்டவரே, நீர் ஆண்டவரே உங்க மூலமா, ஆண்டவரே எங்க மூலமா நீர் பார்க்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் மூலமாய் நீர் இந்த உலகத்தை பார்க்கிறீர், எங்கள் மூலமாய் மனுஷர்களை பார்க்கிறீர், எங்கள் மூலமாய் மனுஷருடைய இருதயத்தில் இருக்கிறவரை ஆராய்ந்து அறிகிறீர். எங்கள் மூலமாய் ஆண்டவரே அப்பா, எங்க கண்கள் மூலமாய் நீர் பார்க்கிறீர். ஆண்டவரே, நீர் வேறு, நாங்கள் வேறு அல்ல. தேங்க்யூ. அதை எல்லாரும் அப்படியே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். நன்றி அப்பா, இந்த சத்தியத்திற்குள் நம்ம கடந்து வருவோம். இது நமக்குள் ஆழமாய் கடந்து போக முடியும். விட்டு கொடுப்போம். நம்ம இருதயத்தை திறந்து நம்ம விட்டு கொடுப்போம். நாம் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல. நாம் இந்த உலகத்துல பிறந்திருக்கலாம், உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவரோடு கூட உன்னதங்களில் நாம் வீற்றிருக்கிறோம். அவரோடு கூட நாம் உட்கார்ந்து இருக்கிறோம். அவரோடு கூட ஆளுகையில் நாம் இருக்கிறோம். அவரோடு கூட ஆளுகை செய்கிறோம். எப்படி கிறிஸ்து இயேசுவுக்கு சகலத்தையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறாரோ பிதாவாகிய தேவன், அப்படியே எல்லாவற்றையும் நம்முடைய பாதங்களுக்கும் கீழ்ப்படுத்தி இருக்கிறார். நாம் ஆள பிறந்தவர்களாய் இருக்கிறோம். நாம் ஆளுகை செய்கிறவர்களாய் இருக்கிறோம். நாம் மற்றவருடைய வாழ்க்கையில் அந்த பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை, பரலோகத்தின் சுகத்தை, பரலோகத்தின் விடுதலையை பரலோகத்தில் இருந்து மற்றவருடைய வாழ்க்கையில் கட்டவிழ்க்கிறவர்களாய் இருக்கிறோம். நம்முடைய கண்களுக்கு வரப்போகிறவைகள் தெரிகிறது, எதிர்காலம் தெரிகிறது, நடக்க போகிற காரியங்கள் தெரிகிறது. இயேசுவை போலவே பார்க்கிறவர்களாய் இருக்கிறோம். ஏன்னா இயேசு நமக்குள் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். பிதா செய்ய குமாரன் காண்கிறதையே அல்லாமல் வேறு ஒன்றையும் குமாரன் செய்வதில்லை என்று யோவான் 5 வாசிக்கிறோம். அதே
போலவே கர்த்தர் நம்மையும் வைத்திருக்கிறார். தேவன் நம்மையும் வைத்திருக்கிறார். அவர் என்ன செய்கிறாரோ பிதாவாகிய தேவன் செய்வதை நம்முடைய கண்களின் மூலமாய் இயேசு கிறிஸ்து பார்த்து நம் மூலமாய் அதை இந்த பூமியிலே நடப்பிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிறவர்களை நாங்கள் பார்க்கிறோம், பூமியில் இருக்கிறவர்களை இயேசு எங்களுடைய கண்கள் மூலமாய் தேவன் பார்க்கிறார். தேவன் பார்க்கிற வண்ணமாய் பார்க்கிற கண்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த கண்களை மூடி அப்படியே நம்ம அதை உணர்வோமா, அந்த சத்தியத்துக்குள் கடந்து வருவோமா? நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. பவுலுக்கு எப்படி ஆண்டவரே அந்த கண்கள் இருந்த செதில்கள் விலகினதோ அதே போல எங்க கண்களில் ஆண்டவரே இந்த உலகத்தின் பார்வை விலகுவதாக, ஆண்டவரே இந்த பூமிக்குரிய பார்வை எங்களுடைய கண்களிலிருந்து விலகுவதாக, சகலத்தையும் ஆவியிலே பார்க்க, ஆவிக்குரியவர்களாய் பார்க்க, ஆவியிலிருந்து பார்க்க, ஆவியிலிருந்து ஆண்டவரே நாங்கள் செயல்படுகிறீர்கள். உதவி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்மோடைய ஒரு நெருக்கம் எங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. அந்த நெருக்கத்தின் மூலமாய் 9 வரங்களிலும் நாங்கள் செயல்படும்படிக்கு, ஆண்டவரே தீர்க்க தரிசன வரத்தில் செயல்படும்படிக்கு, ஞானத்தை ஆண்டவரே போதிக்கிற வசனத்தில் நாங்கள் செயல்படும்படிக்கு, அறிவை உணர்த்துகிற ஆண்டவரே அப்பா காரியங்களில் நாங்கள் செயல்படும்படிக்கு, ஆண்டவரே 9 வரங்களிலும் எங்களை நடத்துகிறேன். அதற்காக நன்றி. நாங்கள் உம்மோடு ஒன்றாய் இருக்கிறோம், ஒரே ஆவியாய் இருக்கிறோம். இதை அனுதினமும் நாங்கள் ஆண்டவரே அப்பா நாங்கள் தியானிக்கணும், இதை அனுதினமும் நாங்கள் உணரணும், இதை அனுதினமும் நாங்கள் விசுவாசிக்கணும், அனுதினமும் இதிலே நாங்கள் செயல்பட நீர் எங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சத்தியத்தை எங்களை விட்டு பிரிக்கிற, இந்த உணர்வை எங்களை விட்டு பிரிக்கிற, எங்களுக்குள்ள இருந்து எடுக்கிற எல்லா ஆவிகளையும், உலகத்தின் கிரியைகளையும், பாவத்தின் கிரியைகளையும், உலகத்தின் ஆவிகளையும், சுயநலத்தையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். இதை புரிந்து கொள்வதற்கான, இதிலே வாழ்வதற்கான விசுவாசம் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே எல்லோருக்கும் உண்டாவதாக என்று சொல்லி நான் கட்டவிழ்கிறேன் அப்பா. நாங்கள் ஆவிக்குரியவர்கள், அனுரே மேலானவர்கள், மேலான அந்த பரலோகத்தை நாடுகிறவர்கள், அந்த பரலோகத்திலிருந்து கிரியை செய்கிறவர்கள், கிறிஸ்துவோட கூட அன்றைய உன்னதத்தில் வீட்டிலிருந்து ஆளுகையை நாங்கள் எடுக்கிறோம். எல்லாரும் சொல்லலாம், ஆளுகையை நாங்கள் எடுக்கிறோம். இயேசுவை போல பார்க்கிறேன் நான். என் கண்களின் மூலமாய் இயேசு பார்க்கிறார். என் கண்களின் மூலமாய் இயேசு பார்க்கிறார். சொல்லுங்க, நான் அவரை போலவே இருக்கிறேன், நான் அவரை போலவே செயல்படுகிறேன். சொல்லுங்க, பரலோகத்தில் நடக்கிறவைகள், சொல்லுங்க பரலோகத்தின் சித்தம், சொல்லுங்க தேவனுடைய சித்தம் இந்த பூலோகத்திலே என்னிலும், என் குடும்பத்திலும், திருச்சபையிலும், ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைவேறுவதற்கு அவர் என்னை பயன்படுத்துகிறார். அவர் என் மூலமாய் செயல்படுகிறார். அவர் என் மூலமாய் கிரியை செய்கிறார். நான் அவருக்கு விட்டு கொடுக்கிறேன். சொல்லுங்க, அவருடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதற்கு நான் அவருக்கு என்னை விட்டு கொடுக்கிறேன். என் மூலமாய், என் மூலமாய் அவருடைய சித்தத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுகிறார். சொல்லுங்க, என்னை அல்லாமல் அவரால் ஒன்றும் செய்யக்கூடாது. சொல்லுங்க, அவர் அல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இருவரும் இணைந்து, சொல்லுங்க, இருவரும் இணைந்து பரலோகத்தின் சித்தத்தை, தேவனுடைய சித்தத்தை, பிதாவின் சித்தத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுகிறோம். இந்த பூமியில் நிறைவேற்றுகிறோம். சொல்லுங்க, இந்த சீசன்ல, இந்த சத்தியத்திற்குள், இந்த வெளிச்சத்திற்குள், இந்த வெளிப்பாட்டிற்குள் நான் கடந்து வருகிறேன். சொல்லுங்க, என்னுடைய மனக்கண்கள் இந்த சத்தியத்திற்கு, இந்த வெளிச்சத்திற்கு பிரகாசமாகிறது, பிரகாசமாகிறது. என்னையும் கிறிஸ்துவையும் பிரிக்கவே முடியாது. சொல்லுங்க, பிரிக்கவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உன்னதத்தில் வீற்றிருக்கிறேன், நான் உன்னதத்தில் வீற்றிருக்கிறேன். நான் சந்தித்துக் கொண்டிருக்கிற, சொல்லுங்க, எனக்கு வரப்போகிற சகல பிரச்சனைகளையும் காலின் கீழ் கீழ்படுத்தி இருக்கிறார். சகலத்தையும் நான் ஆளுகை செய்கிறேன். சொல்லுங்க, சிறப்பான, சொல்லுங்க, பிரகாசமான எதிர்காலத்தை நான் முன்னோக்கி கொண்டிருக்கிறேன். என்னுடைய, என் வாழ்க்கையின் எதிர்காலத்தை, பிள்ளைகளின் எதிர்காலத்தை அவர் எப்படி பார்க்கிறாரோ அப்படியே பார்க்கிறேன். அவர் எனக்காய், என் திருச்சபைக்காய், என் குடும்பத்துக்காய் வைத்திருக்கிற தரிசனத்தை நான் பார்க்கிறேன். சொல்லுங்க, பிரச்சனைகளை அல்ல, போராட்டங்களை அல்ல, பாவங்களை அல்ல, பின்னுக்கு இருக்கிற வல்லமைகளை அல்ல. சொல்லுங்க, அவர் வைத்திருக்கிற அந்த பரலோக வாழ்வை, அவர் வைத்திருக்கிற அவருடைய தரிசனத்தை, அவருடைய நோக்கத்தை, அவருடைய திட்டத்தை சொல்லுங்க நான் பார்க்கிறேன்.
சொல்லுங்க, உன்னதங்களில் அவரோடு கூட வீற்றிருந்து உட்கார்ந்திருந்து அவர் திட்டத்தை பார்க்கிறேன், அவர் தரிசனத்தை பார்க்கிறேன். அவர் எனக்கு வைத்திருக்கிற அந்த வாழ்வை வாழும்படிக்கு நான் என்னை முழுவதுமாய் விட்டுக் கொடுக்கிறேன். ஆவியானவருக்கு விட்டுக் கொடுக்கிறேன், பிதாவாகிய தேவனுக்கு விட்டுக் கொடுக்கிறேன். எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு நான் விட்டுக் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவர் ஒருவரானோம். நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவர் ஒருவரானோம். நான் பார்த்தா நீ பார்க்கிறீர், நான் நடந்தா நீ நடக்கிறீர். நான் பார்த்தா நீ பார்க்கிறீர், நான் நடந்தால் நீ நடக்கிறீர். தேவாவியே, எல்லாரும் அப்படியே உணர்ந்து என்னில் வாழ்பவரே, தேவாவியே என்னில் வாழ்பவரே, நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவர் ஒருவரானோம். நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவர் ஒருவரானோம். நன்றி அப்பா. இந்த உண்மையில், இந்த சத்தியத்தில், இந்த ரியாலிட்டியில நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்கிறதுக்காக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் காணிக்கை ஆயத்தமாவோம். ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், நீங்கள் இந்த ஊழியத்தில் விதைக்கும்படிக்கு கர்த்தர் உங்களை ஏவும்படியே நீங்கள் இதில் விதைக்கிற பொழுது நிச்சயமான ஆசீர்வாதங்களை அவர் இந்த ஊழியத்தின் மூலமாய் உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீர்கள். வானம் திறக்கப்பட்டு இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் வாழ்க்கையும் அவர் நிரப்பி நடத்துவார். ஆமென்.